السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله وحده. الصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله ما بعد. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வின் வார்த்தை என்றும் வழிகாட்டுதல்களில் சிறந்தது நமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல்கள் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதை ஏற்படுத்துவது. ஒவ்வொரு புதுமையும் வழிகேடுகள் அனைத்தும் தங்களை நரகின் பக்கம் அழைத்துச் செல்லும் என நமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களினுடைய ஒவ்வொரு சொற்பொழிவிற்கு முன்னதாகவும் இம்மனித சமூகத்திற்கு நினைவுறுத்தியதை இங்கே இணையத்தின் வாயிலாக இணைந்துள்ள இம்மருமை சகோதரிகளான தங்களின் சிந்தனையிலும் இந்நபிமொழியை நினைவுறுத்தி ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய சகோதரிகளே, அல்லாஹ் நமக்கு வாழ்க்கையை கொடுத்து வாழச் செய்துள்ளான். அதில் நாம் சீரான பாதையில் சென்றால் சுவனத்தில் பாதை இலகுவாக்கப்படும். அந்த சீரான பாதை எப்படியானது என்பதை நாம் அறிவதற்காக நமக்கு கண்ணியமிக்க தூதரை ஏற்படுத்தி அவர்களின் மூலம் இறை வேதத்தையும் கொடுத்து அப்பாதைக்கு வழிகாட்டியுள்ளான். இது மனிதனுக்கு இறைவன் செய்த அருள்களில் நிஅமத்துகளில் மிக்க மேலானது. பாதையில் பயணிக்கின்ற வேளைகளில் சில நேரங்களில் நாம் வழி தவறலாம். தவறிய வழியில் ஆழமான ஒரு பள்ளத்தில் வீழ்ந்தும் விடலாம். வீழ்ந்த பள்ளத்தில் இருந்த நிலையிலேயே நாம் மறித்து விடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் தஆலா நம்மை மீட்டெடுத்து நம்மை அரவணைத்து நம் மீது இரக்கம் காட்டி மீண்டும் நேரிய பாதையை நாம் அடைய வேண்டும் என்பதற்காக வருடந்தோறும் ரமலான் மாதத்தை நம்மை அடைய செய்திருப்பதும் இறைவனின் அருளுக்கு நிகர் வேறொன்றும் இல்லை என உணர்த்துகிறது. இவ்வாறான இறைவனினுடைய மிக பெரும் அருளை எம்மில் பலர் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர எம்மில் பலர் அதனை உணராதிருப்பதன் காரணமாகத்தான் நான் தங்கள் மத்தியில் இறைவனின் அருளும் அதை உணராத நாமும் என்ற தலைப்பிற்கு மத்தியில சில உள்ளார்ந்த கருத்துக்களை எல்லாம் தங்கள் சிந்தனைக்கு செவி வழியாக கொண்டு செல்லலாம் என நினைக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் போதுமானவன். நாம் கேட்கக்கூடிய அனைத்து விடயங்களையும் நம்முடைய உள்ளத்தில் ஆழ பதிய செய்ய இறைவனே போதுமானவன். ஹஸ்புனல்லாஹ். அதாவது சகோதரிகளே, நாம் ஒரு வாகனம் வாங்குறோம். வாகனம் வாங்கும்போது பலரை மேல் என்ன கேட்போங்க? வாகனத்துக்கு வாரண்டி இருக்கா, இன்சூரன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்போம். வாகனத்திற்கு இன்சூரன்ஸும் வாரண்டியும் இருக்கு. ஆனா வாரண்டி வாகனத்திற்கு இருக்கு, நமக்கு இல்லை. நாம மௌத்தா போயிட்டா வாகனத்தை தூக்கிட்டு போயிடுவாங்க, அதற்கு வாரண்டி இருக்கு. இவ்வாறுதான் உலக வாழ்க்கை. ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ண அந்த பேஷண்ட் கிட்ட டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, நீங்க இப்பதான் நியூ பார்ன் பேபி மாதிரி, புதுசா பிறந்த ஒரு குழந்தை மாதிரி, உங்களுடைய இதயத்தில் ஏற்பட்ட அந்த கோளாறுகள் என்ன செஞ்சுட்டாங்க, நீக்கிட்டோம், சரி செஞ்சுட்டோம், இனிமே சீரா இயங்கும் அப்படியே சொல்லுவாங்களே தவிர இனி உங்களுக்கு மரணமே வராது என்று சொல்ல மாட்டாங்க. ஆனாலும் சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, சில வரையறைகள் கொடுப்பாங்க. இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவாங்க. நீங்க சில உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது, கொழுப்புகள் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது, பொல்யூஷன் நிறைஞ்ச இடங்களுக்கு பயணிக்க கூடாது, சில பல மாதங்களுக்கு நீங்க வெளியில டிராவலே பண்ணக்கூடாது என்றெல்லாம் சில இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்து, நாங்க சீர் செஞ்சுட்டோம், இதை பாதுகாக்கணும் அப்படின்னா நீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறது சொல்லுவாங்க. இதுல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியணும், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியணும்னா நீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு தஆலா நமக்கு இயற்கையாகவே நம்மை பிறக்க செய்த முதல், அதற்கு பிறகு நம்முடைய உடலில் சுகவீனம் என்ற ஒரு நோய் ஏற்படுவதற்கு முன்பு வரை இறைவன் நம்மை எவ்வளவு காலம் ஆனாலும் சரி, நாம் இதுவரைக்கும், அதாவது இதயத்துக்கு ஒரு பொல்யூஷன் இருக்கு போகாதீங்க, நீங்க எந்த உணவுகளை சாப்பிடாதீங்க இப்படிலாம் இல்லை. வேண்டுமானதை விரும்பியதை சாப்பிட்டு கொள்ளலாம்.
பொல்யூஷன் எப்படிப்பட்ட இடமா இருந்தாலும் சரி போகலாம். சில சில உடல் உபாதைகள் ஏற்படலாம், சில சுகவீனங்கள் ஏற்படலாம். ஆனாலும் அதோடு சேர்ந்து நம்முடைய உடல்லையே அல்லாஹு தாலா இம்யூனிட்டி, அல்லாஹு தாலா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்திகளை அல்லாஹு தாலா அதோடு அந்த நமக்கு உடல்ல வரவிருக்கக்கூடிய அந்த நோய் தொற்றோடு போராடுவதற்கு அல்லாஹ் இயற்கையிலே இறைவன் செய்த ஒரு அற்புதம் அருள். இந்த உடலில் தன்னைத்தானே சீர்திருத்தி தன்னைத்தானே சீர்படுத்தி சரி செய்து கொள்வதற்கு தன்னுடைய உடலுக்கு தேவையில்லாத ஏதேனும் ஒன்று அந்த உறுப்புகளுக்குள் நுழைந்தாலோ அந்த உடலினுள் அந்த தோளில் தேங்கினாலோ அதை அகற்றுவதற்கு நம்முடைய உடலே அதற்கு அல்லாஹு தாலா அதை சீர்படுத்தி கொள்வதற்கு ஒரு நோய் எதிர்ப்பு திறனை அல்லாஹு தாலா கொடுத்து அதோடு போராட செய்யறான். சுபஹானல்லாஹ். இறைவன் பல வருடங்களாக நம்முடைய உடல் எந்த ஒரு கோளாறும் இல்லாம அல்லாஹினுடைய கிருபையில நல்ல முறையில போயிட்டு இருக்குன்னு அந்த உடலுக்கு அல்லாஹு தாலா எந்த ஒன்றையுமே விலையாக கேட்கல. அந்த உறுப்புகள் பல வருடங்கள் 50 வருட காலம் சரியான முறையில இயங்கிட்டு இருந்திருக்கும். அதற்கு எந்த ஒரு விலையுமே கேட்கல. ஆனா நாம ஏதேனும் கோளாறுகள் ஏற்பட்டால், அந்த உறுப்புகளில் ஏதேனும் ஒரு சுகவீனம் ஏற்பட்டால், ஒரு நோய் தொற்று ஏற்பட்டால் அதிலிருந்து மீள முடியாது, மீளுவதற்கு பல மாதங்கள் எடுக்கலாம் என்ற அளவிற்கு பெரிய அளவில் ஏற்பட்டாலும் பாதிப்பு அதற்கு லட்சங்கள் செலவு செய்யும். இறைவன் நம்மிடத்துல எந்த ஒரு விலையுமே கேட்காம இறைவன் பல வருடங்கள் நம்மை வாழ செய்வதற்காக வேண்டி அல்லாஹு தாலா பிறந்த முதலே இறக்கும் வரையிலும் இறைவன் ரொம்ப அருமையான ஒரு உடல் உறுப்புகளை கொடுத்து உடலை செவ்வையாக படைச்சிருக்க. அதனாலதான் அல்லாஹு தாலா உன்னுடைய படைப்பை பாருன்னு சொல்றான். நான் மனிதனை எப்படி படைச்சிருக்கேன் பாருங்க. இது அல்லாஹ்வினுடைய அருள் இல்லையா? இந்த அருளை நம்ம உணரலையே. இதை உணர்ந்திருந்தா நாம் இறைவன் பக்கம் மீண்டும் மீட்டிருக்க மாட்டோமா? நம்முடைய முகத்தை நாம் இறைவன் பக்கம் திரும்பி இருக்க மாட்டோமா? இறைவன் தடுத்தவற்றை விட்டு தவிர்ந்தும் இறைவன் ஆகுமாக்கியதை நாம் ஆகுமாக்கியும் வாழ்ந்து இறைவனுக்கு பிடித்த நல்லடியார்களில் உள்ளவர்களாக வாழ்ந்திருக்க மாட்டோமா? இந்த அருளை எல்லாம் உணர்ந்திருந்தால். பல நேரம் இந்த அருளை தெரிஞ்சு உணராம இருக்கிறோமே. கண் இல்லாதவர்கள் கிட்ட போய் கேட்டாதான் அந்த கண்ணினுடைய அந்த பார்வையினுடைய அருள் நமக்கு தெரியும். பார்வை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, செவிப்புலன் காது கேட்பது என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இறைவன் புறத்துல இந்த நிஅமத், சுவாசிக்கும் திறன் நிஅமத். சுபஹானல்லாஹ். உறுப்புகளை எல்லாம் எவ்வளவு செவ்வையா படைச்சிருக்கு. அதனால்தான் உங்களுடைய தாயினுடைய கருவறையில ஒன்றின் பின் ஒன்றினாக ஒவ்வொரு படித்தரத்தையும் அல்லாஹ் சொல்றான். இப்படியெல்லாம் உருவாக்கி எதுவுமே இல்லாம இருந்தீங்க இல்லையா, உங்களை நான் படைக்கலையா அப்படிங்கறத கேட்கிறான். இறைவனினுடைய நிஅமத். மனிதர்களை மிக்க அழகிய படைப்பாக படைச்சிருக்கின்றான். வேற எந்த ஒரு படைப்பையும் அல்லாஹ் இப்படி ஒரு வர்ணனையோடு சொல்லல. இது நிஅமத் இல்லையா? நம்மை மனிதர்களில் உள்ளவர்களாக அல்லாஹ் படைச்சிருக்கானே. இந்த அருள்களை நம்ம உணர்ந்திருக்கோமா? அல்லாஹு தஆலா இந்த குர்ஆன்ல சில விஷயங்களை எல்லாம் கூடுதலாக பேசுறான், மனிதர்களுக்கு உணர்த்தணும்னு சொல்லி. இந்த குர்ஆன்ல வித்தியாசமான உதாரணங்களை எல்லாம் நாம ஏன் காட்டும் தெரியுமா? சிந்திப்பதற்காக தான். ஒன்றில் சிந்திக்காதவன் மற்றொன்றுல சிந்திப்பான். எத்தனையோ மரணங்களை நாம கடந்து சென்றிருப்போம். ஆனா ஏதேனும் ஒரே ஒரு மரணம் நம்முடைய உள்ளத்தை ரொம்ப ஆழமா தாக்கி இருக்கும். அது ரொம்ப ஆழமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும். அது மிகுந்த நேசத்திற்குரியவருடைய மரணமாக இருக்கலாம். அவர்கள் நமக்கு ஒரு வாக்குறுதியை அளிச்சிருக்கலாம். உனக்கு எல்லா நிலையிலையும் நான் உன் கூட இருப்பேன், உறுதுணையாக இருந்திருக்கலாம். உனக்கு நான் இருக்கேன், எதுவானாலும் சரி நான் இருக்கேன். ஏமாற்றிவிடும் வார்த்தைகளை சொல்லக்கூடிய நிலைமை. இந்த வார்த்தை நம்மை ஏமாற்றி விட்டு செல்ல போகுது. மரணம் என்று பெயர்ல சொல்லக்கூடியவர்களுக்கும் தெரியும் நான் மரணம் அடைஞ்சிருவோன்னு. ஆனாலும் இந்த வார்த்தையை கொடுக்குறாங்க. ஏன்? இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துருவோம், குறிப்பிட்ட காலம் வாழ்ந்துருவோம். ஆனா இந்த வாழ்க்கை இறைவன் நமக்கு கொடுத்தது ரொம்ப ஷார்ட்டான ஒரு டைம். ஆனா அதுல நாம எப்படி வாழ்றோம், அதுல இறைவனின் பால் நம்மை நாம் எப்படி தயார்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறதுலதான் இறைவன் கொடுத்த அருளை நிஅமத்களை நம்ம எப்படி பயன்படுத்துறோம். மனிதனை பொறுத்த வரைக்கும் பல படித்தரங்கள் இருக்கு. அதாவது கேட்பது. அல்லாஹு தாலா ஒருவரை ஒரு விஷயத்தை கேட்க செய்யறான். இப்போ நான் பேசுறேன், என்னுடைய இந்த உரையை இங்கே பேசக்கூடிய பல உலமாக்களினுடைய உரைகளை எல்லாம்
அதாவது ரமவானினுடைய இந்த மாதத்துல தினந்தோறும் ஒவ்வொரு ஆலிமாவினுடைய உரைகளை நம்ம கேட்கிறோம் இல்லையா? இந்த கேட்பதற்கு கூட இறைவன் நமக்கு அருள் செய்தால் மட்டும்தான் முடியும். இறைவன் ஒருவருக்கு நலவை நாடல, அவர்கிட்ட நலவு இருக்குன்னு தெரியல, நலவு இல்லை அப்படின்னா இறைவன் அவங்களுக்கு என்ன செய்ய மாட்டான்? கேட்பதற்குரிய வாயிலை அல்லாஹ் அடைச்சிருவான், க்ளோஸ் பண்ணிடுவான். லவ் அலிமல்லாஹு ஃபீஹிம் கைரல் அஸ்மாஹு. அதாவது அவரிடத்தில் நலவு இருந்தது அப்படின்னு தெரிஞ்சா, ஒரு சின்ன ஒரு நலவு ஹைர் இருந்தாலும் அவர்களை அல்லாஹ் என்ன செய்திருப்பானா? முதல்ல லாஸ்மாஹு கேட்க செய்திருப்பானா. கேட்பது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ஒருத்தருக்கு ஒரு விஷயத்த சொல்றோம், மார்க்கம் சார்ந்த விஷயத்த சொல்றோம், ஒரு பாவியின் இடத்துல போய், அதிகமான பாவம் செய்திருக்கவங்க கிட்ட போய், பாவத்திலேயே மூழ்கி திளைக்கக்கூடியவங்க கிட்ட போய், அல்லது பாவம் என்று தெரிந்தும் அதை விட முடியாமல் தடுமாறக்கூடியவர்கள், நாளை இறைவனை சந்திப்போம் என்று தெரிந்தும் அந்த பாவத்திலேயே நிலைச்சிருக்கிறவங்க, இவர்களிடத்துல நலவை நாம் சொன்னா, போதும் உன்னுடைய பயான நிப்பாட்டு, எப்ப பார்த்தாலும் இப்படித்தானா ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு. அப்போ கேட்பதற்கான அந்த ஒரு வாயில் அவர்களுக்கு அடைப்பட்டு விட்டது. இறைவன் அவர்களிடத்துல நலவு இருப்பதை அறிந்திருந்தால் இறைவன் அவர்களை கேட்க செய்திருப்பான். ஃபர்ஸ்ட் கேட்பதுங்கிறது ரொம்ப அவசியம். இறைவன் நமக்கு நலவை நாடி இருக்கான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கு நாம் அதிகம் நன்றி செலுத்தணும். இந்த கேட்பது என்பதும் இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு அருள், நிஅமத்துகள், இறைவனின் பால் உள்ள நிஅமத்துகள். கேட்பது, கேட்டதற்கு பிறகு அறிவது, கேட்டதுக்கு அப்புறம் நமக்கு அந்த அறிவை வளர்த்துக்கிறோம், அதை பற்றி அறிஞ்சுக்கிறோம், அதற்கு பிறகு விளங்கணும், அதுல ஒரு விளக்கம் இருக்கணும், அதற்கு பிறகு உணரணும். நம்ம நிறைய பேருக்கு விளக்கம் இருக்கும், ஆனா உணர்வு பெற்றிருக்கவே மாட்டாங்க, லேட் ஆகும். ஒரு விஷயத்துல டச்சா பல விஷயங்கள் கடந்து போகும், ஆனா ஏதாவது ஒரு விஷயத்துல அது டச் ஆகும், வாழ்க்கையை அது நம்முடைய உள்ளத்தை தொடணுன்றதுக்காக அல்லாஹு தாலா பல சந்தர்ப்பங்களையும் பல சம்பவங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹு தாலா ஒன்றன் பின் ஒன்றனாக ஒரு சோதனையாகவோ நமக்கு நாம் உணர்வு பெறணுங்கிறதுக்காகவும் அல்லாஹு தாலா ஏற்படுத்தி கொண்டே இருப்பான். உணர்வு பெறுவது மட்டுமல்ல, அதை செயல்படுத்தணும். உணர்வு பெற்றுட்டா போதுமா? அதை செயல்படுத்தணும். செயல்படுத்துவது எப்படி இருக்கணும் தெரியுமா? தொடர்ச்சியானதாக இருக்கணும். தொடர்ந்து இருப்பது மார்க்கத்துல ஒருவனுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அது அல்லாஹ்விடமிருந்து கிடைத்துள்ள மிக பெரும் தௌஃபீக், மிக பெரும் நிஅமத். அதாவது 5 விஷயங்கள் நம்ம சொன்னோம். என்ன? முதல்ல கேட்பது, கேட்பதற்கு பிறகு அதை பற்றிய அறிதல், அறிதலுக்கு பிறகு நாம் அதுல ஒரு விளக்கம் கிடைச்சிருச்சு, விளங்கிட்டோம், விளக்கம் கிடைச்சிருச்சு, அதுல அந்த விளக்கம் பெற்றதுக்கு பிறகு நாம் உணர்வு பெற்றுட்டோம். அந்த விஷயம் நமக்கு விளக்கம் கிடைச்சிருச்சு, ஒரு தீர்வு கிடைச்சிருச்சு, மார்க்க விஷயத்துல நம்ம உணர்வு பெற்றுட்டோம். அப்ப அந்த உணர்வு பெற்ற பிறகு நாம் அதை செயல்படுத்த ஆரம்பிக்கணும். உணர்ந்துட்டோம், ஒரு தவறை உணர்ந்துட்டோம், விளங்கிட்டோம், உணர்ந்துட்டோம், அதற்கு பிறகு செயல்படுத்துறோம். செயல்படுத்துவது நல்லதின் பக்கமாக செயல்படுத்துவது, அந்த அமல்களும் தொடர்ச்சியாக இருப்பது. இது மார்க்கத்துல ஒருவருக்கு கிடைச்சிட்டா அல்லாஹ்விடமிருந்து கிடைத்த மிக பெரும் நிஅமத். இந்த வாய்ப்புகளை எல்லாம் கிடைப்பதற்கு குர்ஆனில் அல்லாஹ் பல உதாரணங்களை சொல்றான். ஒரு உதாரணம் மட்டும் சொன்னா போதும் தானே? ஆனா அது எல்லாருக்குமே படாது, ஒருத்தருக்கு படும், ஒருத்தருக்கு படாது. உலக வாழ்க்கை என்பது மிக மிக குறைவு என்பதற்கு ஆக கூடுதலா இறைவன் சொன்ன ஒரு டைம் என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? நாம சொல்லுவோம் ஒரு நாள், ஒரு சில மணி நேரங்கள், ஒரு நாளில் ஒரு பகுதி அப்படிங்கிறது தானே. ஆனா ஆக கூடுதலா இந்த உலக வாழ்க்கை இவ்வளவுதான் அப்படின்னு சொன்னதற்கான ஒரு கால அளவு 10 நாள். 10 நாள் தான் நீ உலக வாழ்க்கை, கூடுதலாக அல்லாஹ் சொன்ன டைம். மறுமை நாள்ல நின்று நம்ம திரும்பி பார்த்தோம் அப்படின்னா 10 நாள் தான் இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கும். மறுமைக்கெல்லாம் போக வேண்டிய அவசியமே கிடையாது. இப்பயே நம்ம லைஃப்ல வாங்க, இப்பவே நாம நீங்க அதாவது நம்ம பார்த்தோம்னா கடந்த காலம் நினைவாதான் இருக்கும், நம்முடைய வாழ்க்கையில வரும் காலம் ஒரு கனவா இருக்கும். நிஜம் எது? இப்போ நிகழ்காலம் மட்டும்தான். கடந்ததும் சிந்தனையா இருக்கும், வருவதும் சிந்தனையாகத்தான் இருக்கும். இதுதான் ரியாலிட்டி, உண்மை இதுதான். அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ராவில் ஒரு வசனத்தை அல்லாஹ் குறிப்பிட்டு காண்பிக்கிறான். ஒரு மனிதன் அல்லாஹ் என்ன செய்யறானா, மரணிக்க செய்யறான். அதாவது ஒரு கிராமத்து பக்கம் அழிஞ்ச கிராமத்து பக்கத்துல போகக்கூடிய ஒரு மனிதன், நல்ல மனிதர். இதையெல்லாம் அல்லாஹ் இன்னும் இப்படி ஒரு அழிஞ்ச பூமியா இருக்குது, இந்த மாதிரி பூமி அல்லாஹ் இங்க அழிஞ்ச மனிதர்கள் எல்லாம் அல்லாஹ் எப்படி உயிர்ப்பிப்பான் அப்படின்னு அவருக்குள்ள பேசிக்கிட்டு போறார். அல்லாஹ் என்ன செய்யறான்?
அவர் கழுதையை இட்டு போக வைக்கிறான். அந்த இடத்துல அவர் அங்க பயணிக்கும் போது அந்த கழுதையை இட்டு போக வைக்கிறான் அல்லாஹ். மக்க செய்கின்றான். உணவு அல்லாஹ் அப்படியே வைக்கிறான். வச்சுட்டு இந்த மனிதனை அல்லாஹ் மரணிக்க செய்யறான். அல்லாஹ் தால மீண்டும் அவர் உணர்வு பெறணுங்கிறதுக்காக எழுப்பி அல்லாஹ் கேட்கிறான், கம் லபிச, நீ எவ்வளவு காலம் இப்படியே இருந்த? யௌமன் அவு பஅத், நான் ஒரு நாள் அல்லது அதில் சில பகுதி என்று அவர் சொல்லுவார். அல்லாஹ் சொல்லுவான், பல் லபிஸ்த மிஅத் ஆம், அதாவது நீங்க எத்தனை ஆண்டுகள் இப்படி இருந்தீங்கன்னா 100 வருடங்கள் இருந்தீங்க இதே நிலைமையில, மரணிக்க செய்த இதே நிலைமையில 100 வருடங்கள் இருந்தீங்க. ஆனா எழுப்பி அவருக்கு என்ன தெரிஞ்சது? எழுப்பப்பட்டு 100 வருடங்கள் அங்கே அதே நிலையில், அதாவது மரணித்த நிலையில் இல்லாம எழுப்பி கேட்ட உடனே ஒரு நாளில் சில பகுதி. அதனால்தான் நாளை மறுமை கபரினுடைய வாழ்க்கைக்கு பிறகு மறுமையில எழுப்பப்பட்டதுமே முதலாவது சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? காலு மம்பாஸ்னா மீ மம்பாஸ்னா மீம் மர்கதினா, அதாவது யாரு எங்களை உறங்கி கொண்டிருக்க இடத்துல இருந்து யாரு எங்களை எழுப்புனது? நல்லவர்கள் சொல்வது. சிலர் சொல்லுவாங்க, யா லைதஹா கானத் காதியா, இந்த கபரி எங்களுடைய இறுதி நிலையா இருந்திருக்க கூடாதா அப்படின்னு சொல்லுவாங்க கெட்டவர்கள். சூரத்துல் காஃப்ல 19வது வசனத்துல அல்லாஹ் சொல்லக்கூடிய இன்னொரு சம்பவம், குகைவாசிகள் கிட்டத்தட்ட 300 வருடங்கள் அந்த குகையில தங்கினாங்க. தெரியும் இந்த சம்பவங்கள். அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. அதாவது அல்லாஹ் தூங்க செய்யறான் இல்லையா, அவர்களுக்குள் அவங்க பேசுறாங்க. எழுப்பப்பட்டு அவர்களை கேட்கும் பொழுது நாம் எவ்வளவு நாள் தங்கியிருப்போம், அவங்களுக்குள்ள உரையாடுறாங்க. யௌமன் அவ் பாவயம், அந்த மனிதர் சொன்னாரே, கிராமத்து வாசி, ஒரு கிராமத்து பக்கத்துல கடந்து போகும்போது அவர் சொன்ன அதே பதில். அவர் 100 வருடம் அல்லாஹ் மரணிக்க செய்தான். இவர்களை 300 வருடங்களுக்கு அல்லாஹு தாலா அப்படியே தூங்க செய்தான். இந்த நிலையில எழுப்பப்பட்டு அவர்கள் கேட்கப்படும் பொழுது அவர்களுக்குள் அவர்கள் உரையாடுவது, நாம ஒரு நாள் அல்லது ஒரு நாள்ல சில பகுதி, இப்படிதான் அவர்களுக்கு அல்லாஹ் உணர்த்துறான். இவ்வளவு காலம்தான் இந்த உலக வாழ்க்கையில நாங்க இப்ப இந்த நிலையில இருந்திருப்போம். அதுல தெளிவா இருக்கக்கூடிய ஒரு மனிதர் சொல்லுவாராம், அதாவது உண்மையாகவே நம்ம எவ்வளவு காலம் இப்படி இருந்தோம் அப்படிங்கிறத படைத்தவன் தான் அறிந்தவன். அல்லாஹ் சொல்றான், 100 வருடமும் 100 வருடமும் ஒரு நாளாக ஒரு பகுதியுமாக உங்களுக்கு தெரியுது. சுபஹானல்லாஹ். 100 வருடமும் 300 வருடமும் ஒரு நாளாகவும் ஒரு பகுதியாகவும் தெரியுது. ஆனா நாம அவ்வளவு நாள்ல என்ன செய்ய போறது இல்ல, வாழ போறதே இல்லை. நாம அவ்வளவு வருடம் வாழ போறது இல்லை. ஆனா இந்த உலக கணக்குல பாருங்க, எழும்பி அவங்களுக்கு அது ரொம்ப சின்ன காலமா தான் தெரியுது. ஒரு நாள்ல சில பகுதியாக தெரியுது. மறுமை நாள்ல அல்லாஹு தாலா, ஆனா அவர்களுக்கு அல்லாஹ் உணர்த்தும் பொழுது நீங்கள் 100 வருடங்கள் 300 வருடங்கள் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்றான். அடுத்த அல்லாஹ் மறுமை நாளினுடைய ஒப்பீட்டை சொல்லும் பொழுது எவ்வளவு காலம் நீங்க அதாவது இந்த மண்ணறையில இருந்தீங்க, அதாவது இந்த உலக வாழ்க்கையில வாழ்ந்தீங்க. யௌமன் அவ் பாவயம், ஒரு நாள் அல்லது ஒரு சில பகுதி. இல்லபித்தும் இல்லா கலீலா அல்லாஹு அன்னக்கும் குன்தும் தஅலமூன். அல்லாஹ் சொல்றான், நீங்க குறைவான நேரம் தான் நீங்க வாழ்ந்தீங்க. இந்த குறைவான நேரம் தான், நீங்க அறிந்தவர்களா இருந்தா நீங்க குறைவான நேரம் தான் வாழ்ந்தீங்க. அல்லாஹ் மறுமையிலே எழுப்பப்படும் பொழுது இந்த உலக வாழ்க்கையில நீங்க இத்தனை வருட காலம் வாழ்ந்தீங்கன்னு சொல்லல. நீங்க உண்மையாவே அறிந்தவர்களாக இருந்தா நீங்க ரொம்ப அதை விடவும் குறைவான நேரம் தான் இந்த உலகத்துல வாழ்ந்தீங்க. அதனாலதான் அல்லாஹு தாலா இந்த உலக வாழ்க்கை மிகவும் அற்பமானதாக, ஒரு கொசுவினுடைய இறக்கைக்கு சமமானதாக அல்லாஹ் சொல்றான். மறுமை வாழ்க்கையில போய் திரும்பி பார்க்கும்போது அங்கே இந்த உலக வாழ்க்கை இறைவன் நம்மிடத்துல கூறும்போது இது அற்பமானது, இது ரொம்ப ரொம்ப நீங்க குறைவான காலமா நீங்க இந்த உலகத்திலேயே மரணிக்க செய்து எழுப்பப்பட்டு கேட்கும் பொழுது அவர்களுக்கு குறைவாக தெரிஞ்ச காலத்தை அல்லாஹு தாலா இல்ல, நீங்க சில வருடங்கள் வாழ்ந்தீங்க, இந்த நிலையில இருந்தீங்க அப்படிங்கிறத சொல்றான். இந்த உலகத்திலேயே நமக்கு விளங்கும் 50-55 வயதுல ஃபாஸ்டா மூவ் ஆயிடுச்சு நம்முடைய வாழ்க்கையும். இப்ப நமக்கு தெரியலையா, என்னடா இது இப்பதான் சின்ன பிள்ளையாக இருந்தோம், அதற்குள்ள வளர்ந்து நமக்கே பிள்ளைகள், இவ்வளவு பெரிய பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை ரொம்ப, நம்முடைய காலங்கள் மிக வேகமாக கடந்துருச்சு. அல்லாஹ் கொடுத்த அருள் இந்த காலம், நம்முடைய வாழ்வு அது மேகமா கடந்து போறது அப்படிங்கிறத சின்ன பிள்ளையா இருக்கும்போது எப்படா வளருவோம் அப்படின்னு இருக்கும். வளர்ந்த பின்னாடி இப்போ நமக்கு நம்மளுடைய பிள்ளைகளை பார்க்கும்போது இவ்வளவு காலம் உருண்டை ஓடிடுச்சா அப்படிங்கிற அளவு. அப்ப நம்ம மறுமை வரைக்கும் போகணும்னு அவசியமே இல்லை இல்லையா?
இந்த உலக வாழ்க்கையிலே நான் அடிக்கடி உணரக்கூடிய வகையில இந்த கால சூழல் நமக்கு மாற்றமா தெரியுது. சூரா யூனுஸ்ல 45, 46வது வசனத்தை எல்லாம் அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்துல, அதாவது அவங்கள மறுமையில எழுப்புகின்ற நேரத்துல சில மணி நேரங்கள் தங்கிய மாதிரி தான் அவங்களுக்கு இருந்துச்சு. தங்களுக்குள்ள அறிமுகம் செஞ்சுக்குவாங்க. யாரு? தங்களுக்குள்ள அறிமுகம் செஞ்சுக்குவாங்க. குற்றவாளிகள்லாம் என்ன செய்வாங்க? இந்த குற்றவாளிகள் அல்லாஹ்வுத்தால நீலம் பூத்தவர்களாக அல்லாஹ் எழுப்புவோம்னு சொல்றான். அவர்கள் எப்படி அறிமுகம் செய்துக்குவாங்க? அவர்களுக்குள்ள உரையாடிக்குவாங்களாம். எப்படின்னா, எதகாஃபத்தூன பைனஹும் இன் லபிஸ்தும் இல்லா ஆஷரா. அதாவது இந்த உலகத்துல நாம எவ்வளவு காலம் தங்கியிருந்தோம்னா 10 நாள் தான் தங்கியிருந்தோம்னு நினைக்கிறோம் அப்படின்னு குற்றவாளிகள் தங்களுக்குள் பேசிக் கொள்வார்களாம். நஹ்னு அலமு பிமா யகூலூன். அவர்களிலேயே நடுநிலையாக நின்ற ஒருவர் அவர் சொல்லுவாராம், ஒரு நாள் தான் தங்கணும், நீங்க ஒரு நாள் தான் தங்குனீங்க. அதே நேரத்துல மறுமை நாள்ல குற்றவாளிகள் சத்தியம் செய்வார்களாம். என்ன சத்தியம் செய்வாங்க? நாங்க இந்த உலகத்துல ரொம்ப கம்மியா தான் வாழ்ந்தோம் இறைவா அப்படின்னு சத்தியம் செய்வாங்க. ஏன் சத்தியம் செய்யறாங்க தெரியுமா? ஷார்ட் டைம் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா, நான் இப்ப பாதியா நிக்கிறேனே, நான் இந்த நிலையில நிற்பதற்கு என்னுடைய இந்த கால அவகாசம் என்பது ரொம்ப குறைவா எனக்கு இந்த உலக வாழ்க்கையில அளிக்கப்பட்டது. அதனால நானு உணராமலேயே என்ன செய்துட்டேன், இருந்துட்டேன் அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக அங்க சத்தியமே செய்வார்கள் அது குற்றவாளிகள். ஆனா அல்லாஹு தாலா இடத்துல அல்லாஹ் மிகுந்த ரோஷம் உள்ளவன். காரணம் சொல்வதை அல்லாஹ் விரும்பக்கூடியவனும் கூட. அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் நாம் காரணம் சொல்வதற்கு தகுதியானவன். ஒரு ஆபீஸ்ல இருக்கக்கூடிய அந்த மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்க கிட்ட அங்க பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் எல்லாம் அவர்களினுடைய வேலையில் ஏதேனும் ஒரு குறைபாடு வச்சுட்டா அதற்கு காரணம் சொல்வது அந்த மேனேஜர் ரொம்ப விரும்புவார். ஏன்னா அப்பதான் அவர் மேனேஜர் அப்படிங்கிற அந்த ஒரு அந்தஸ்துல இருக்கும் அப்படிங்கிறத அவருக்கு உணர்த்துற இடமே அவரிடத்துல வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் எல்லாம் அவரிடத்துல பணிவா பேசுறதுதான் விரும்புவாங்க. படைக்கப்பட்ட மனிதனுக்கே தன்னிடத்துல தான் ஒரு அந்தஸ்துல இருக்கும்போது தன்னிடத்துல மனிதர்கள் இப்படி ஒரு காரணத்தை சொல்வதையும், ஏதோ தெரியாம செய்துட்ட, இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுங்கிற ஒரு காரணங்கள், இனி இது நடக்காம இருப்பதற்கு முயற்சி செய்யறோம், இந்த காரணங்கள் ஏதேனும் ஒரு காரணத்தை தான் ஒரு தவறு செய்ததற்கு சொல்லிட்டே இருப்பாங்க. அது மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த இறைவனால் படைக்கப்பட்டவர்களே இப்படி ஒரு அந்தஸ்தை விரும்பக்கூடியவர்கள், தன்னுடைய தகுதியை உயர்வுபடுத்தி பார்ப்பதற்கு காரணத்தை விரும்பக்கூடியவர்கள். ஆனால் படைப்பாளன் அப்ப எந்த அளவிற்கு விரும்புவான் காரணத்தை? அதனாலதான் அல்லாஹு தாலா ரொம்ப நியாயமா நடந்துக்கிறான். அல்லாஹ் காரணம் சொல்வதை விரும்புறான். ஆனாலும் அல்லாஹு தாலா இந்த காரணங்கள் எல்லாம் மறுமை நாள்ல வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நியாயமா நடந்துக்குவான். என்ன நியாயமா நடந்துக்கிட்டான் அல்லாஹ்? தூதர்களை அல்லாஹ் அனுப்பினான். நாளைக்கு யாரும் என்னிடத்துல நல்வழி சொல்வதற்கு தூதர்கள் யாரும் வரல, கைடு பண்றதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிடக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக அல்லாஹு தாலா தூதர்களை அனுப்பி அந்த அவர்கள் காரணம் சொல்லக்கூடிய அந்த பகுதியை அல்லாஹ் மூடிட்டான். காரணம் சொல்லக்கூடாது, என்னன்னா அல்லாஹ் நியாயமா நடந்துக்கணும்ன்றதுனால. அவலம் அம்மி இருக்கும் அல்லாஹ் கேக்குறான் ஃபாத்திர் சூறால 37வது வசனத்திற்கிட்ட, படிப்பினை பெறக்கூடியவர் படிப்பினை பெற்று திருந்தி கொள்ளும் வகையில உங்களுக்கு நாம் காலத்தை கொடுக்கலையா? அல்லாஹ் பாவிகளை பார்த்து கேட்பான். உங்களுக்கு படிப்பினை பெறக்கூடியவர் படிப்பினை பெற்று திருந்தி கொள்ளும் வகையில உங்களுக்கு நம்ம காலத்தை கொடுக்கலையா? தூதரை அனுப்பலையா? உங்களுக்கு அவகாசம் கொடுக்கலையா? அப்படிங்கிறத இறைவன் கேட்கிறான். இந்த உலகத்துல நமக்கு நிறை விழக்கூடிய வகையில அல்லாஹு தாலா அவகாசம் கொடுக்குறான் அப்படின்னா அது மிக பெரும் நியமத். நாம் உணர்வு பெற்று அதில் உணர்வூட்டப்பட்டு திருந்தி வாழுவதற்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளை அல்லாஹு தாலா இந்த காலத்தின் மூலமாக, இந்த வாழ்வின் மூலமாக, அல்லாஹ் இந்த ஆயுளின் மூலமாக நீட்டித்து கொடுக்குறான் அப்படிங்கிறது அர்த்தம். அதனால்தான் 60 வயது அடைந்த மனிதனுக்கு காரணம் சொல்லும் அனைத்து வழிகளையும் நல்லா அடைச்சிருவானா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 60 வயதை அடைந்த மனிதனுக்கு காரணம் சொல்லும் அனைத்து வழிகளையும் அல்லாஹ் அடைத்து விடுவான். இன்னொரு ஹதீஸ்ல சொல்லும் பொழுது, அமரு உம்மதி மா பைன சித்தீன அவ் சபஈன், அதாவது என்னுடைய உம்மத்தினுடைய ஆயுட்காலம் என்பது 60 வயதுக்கும் 70 வயதுக்கும் இடைப்பட்ட காலம்தான். கலீலும் மையத்தஜாவஸூன், இதை விட அதாவது கொஞ்சம் அதிகமா கொடுக்கப்படக்கூடியவர்கள், இதை தாண்டக்கூடியவர்கள் கலீல் மிக குறைவானவர்கள் தான். இன்னொரு ரிவாயத்துல சொல்லும் போது,
கடந்த கால உம்மத்தையும் உங்களுடைய வாழ்நாளையும் ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா கமா பைன சொலாத்தின் அசுரின் இலா குருபி ஷம்ஸ், அதாவது அசருக்கும் சூரியன் மறைவதற்கும் இடைப்பட்ட ஒரு கால அளவு, அந்த அசர் தொழுகைக்கும் மகரிபினுடைய தொழுகைக்கும் இடைப்பட்ட கால அளவுதான் இந்த உலக வாழ்க்கை என்பது. கடந்து சென்ற சமூகத்திற்கும் கடந்த கால உம்மத்திற்கும் உங்களுடைய வாழ்நாளையும் ஒப்பிட்டு பார்த்தா இவ்வளவுதான். அந்த கடந்த கால உம்மத்து கூட சுபுகல இருந்து அசர் வரைக்கும் ஒரு நீண்ட நெடிய காலமா இருக்கும். ஆனா நீங்க அசர்ல இருந்து மகரிப் வரைக்கும். அதனாலதான் பாருங்க, ரமலான் மாதத்தை இப்பதான் அடைஞ்ச மாதிரி இருக்கு. அதற்குள்ள நாம இத்தனை நோன்புகளை கடந்துட்டோம். சுபஹானல்லாஹ். நோன்பு நம்மை விட்டு நோன்பு நாட்கள் கடந்து சென்றதே தெரியாத அளவிற்கு செல்லுது. நாட்களும் அப்படித்தானே, எல்லா நாட்களும், அதாவது மாதங்கள் செல்வதே நாட்கள் போலவும் வருடங்கள் மாதங்கள் போலவும் கடந்து செல்லப்படுது. அந்த அளவிற்கு ரொம்ப குறைந்த ஒரு காலம்தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கடந்த கால உம்மத்தாவது நீட்டித்து இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் இந்த டோட்டலா இந்த செய்தியெல்லாம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய கால அளவு, வாழ்நாளினுடைய இந்த அளவு என்பது நமக்கு ரொம்பவுமே குறைவானது. ஆனாலும் இறைவன் அதை நமக்கு கொடுத்திருக்கா அப்படின்னா அல்லாஹினுடைய நிஅமத். இறைவன் நமக்கு அதை வாழ செய்துள்ளான். ஒவ்வொரு ஆண்டும் ரமலானை சந்திக்க செய்யறான். இறைவன் நமக்கு ஒவ்வொரு நாளையும் கொடுத்திருக்கிறான் வாய்ப்புகளாக. ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் இந்த குறுகிய காலத்திலையும் நமக்கு இறைவன் நன்மை அதிகமாக செய்வதற்குரிய வழிகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கான். இஸ்லாத்தில் பிறக்க செய்திருக்கிறான். வேற எந்த ஒரு கொள்கையும் உடையவர்களினுடைய கருவறையில நம்மை இறைவன் சுமக்க செய்யல. அப்படி செய்திருந்தால் நம்முடைய வளர்ப்பு, நாம் வளர்ந்த விதம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும். சுபஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆனா இறைவன் இஸ்லாத்தில் பிறக்க செய்திருக்கின்றான். இஸ்லாமிய குடும்பத்தில் பிறக்க செய்திருக்கின்றான். இது இறைவன் நமக்கு கொடுத்த மிக பெரும் நிஅமத். சுபஹானல்லாஹ். நமக்கு இவ்வளவுதான் வாழ்நாள் என நினைக்கும் போது நம்ம நிக்கணும், ஒரு இடத்துல கிரிப்பா நிக்கணும். ஒரு சில நேரங்கள்ல உள்ளம் அப்படி நிக்கணும்னு தோணுதான, தடுமாறிடுது. ஷைத்தான் எல்லாத்தையும் நீ முடிச்சுட்டு தான் மவுத்தா போவ, இப்போ நீ உனக்கு மவுத் வராது அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கு கொடுக்குறான். இப்பதான் வீட்டை கட்டி முடிச்சிருப்பாங்க, கீயை வாங்கி நுழையிறதுக்கு முன்னாடி ஜனாசா. ஏர்போர்ட்ல வீட்டுக்கு ஏர்போர்ட்ல போயிட்டே இருப்பாங்க, வீட்டுக்கு போய் சேர்ந்திருக்க மாட்டாங்க ஜனாசா. நாளை திருமணம் பேசப்பட்டிருப்பாங்க, சுபுகுல பார்த்தா இளம் வயது மரணம். மரண முடிவுகளை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது, ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்தானோ அதில் தான் அவனுடைய முடிவு இருக்கும். ஒரு ஆணோடு மரணம், தொழுகின்ற நிலையில மரணம், சிலர் சினிமா ஆபாச காட்சி இப்படிப்பட்ட நிலையில மரணம், பட சீடிகளை எல்லாம் கையில் வைத்திருந்த நிலையில மரணம். அல்லாஹ் ஒருவருக்கு மௌத்தை நிர்ணயம் செய்துவிட்டால் அந்த இடத்துல அல்லாஹு தாலா ஒரு தேவையை ஏற்படுத்துவான். எதையுமே முடிச்சுட்டுதான் வரணும் அப்படிங்கிற நிலையில என்ன செய்திருக்கிறான் ஷைத்தான், நமக்கு ஒரு மாய வலைகளை விதிச்சிருக்கிறான். நீ இப்ப மரணமாக மாட்டேன். அப்படி பார்த்தா சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த சமூகத்திற்கு ரொம்ப தேவையானவங்க. இளம் வயது இஸ்லாமை ஏற்று வீர தீரமா செயலாற்றியவங்க. நபிக்கு மதீனாவுல உறுதுணையாக இருந்தவங்க. நபிக்கு முன்னால் மௌத்தாகிடுறாங்க. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு தேவையுள்ளவர், மார்க்கத்திற்கு நேரத்தோடு மௌத்தாயிட்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு மார்க்கத்திற்கு மிகுந்த தேவையுள்ளவர், மௌத்தாகிட்டாரு. சமுதாயத்திற்கு மிக தேவையான பெரும் பெரும் அறிஞர்கள் 40-30 வயதிலேயே மௌத்தாயிட்டாங்க. இவ்வுலகிற்கு மிகவும் தேவையுள்ளவர் தான் நம் உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாயிட்டாங்க. தேவையில்லாத மனிதர்கள் எல்லாம் நம் பார்வையில 70-80 வயதிற்கும் மேலாக வாழ்றாங்க. வாழலாம், அல்லாஹுக்கு ஒரு விதி அப்படின்றத அல்லாஹ் நிர்ணயம் செஞ்சு வச்சிருக்கான். அந்த அளவுகோலை யாருமே முந்தவோ பிந்தவோ முடியாது. எல்லா வேலைகளையும் ஈடேற்றிட்டு தான் நம்ம மௌத்தா போவோம் அப்படின்ற ஷைத்தான் சொல்லக்கூடிய இந்த மாயையில நம்ம விழுந்துடக்கூடாது. தட்டென்று போகக்கூடிய ஒரு உயிர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, قال رسول الله صلى الله عليه وسلم يلهمون التسبيح كما ألهموا النفس. அதாவது இந்த உலகத்துல மூச்சு எப்படி அவங்களுக்கு இயற்கையாக்கப்பட்டதோ அது போல மறுமையில சுப்ஹானல்லாஹ் எனப்படக்கூடிய தஸ்பீஹ் அவங்களுக்கு இயல்பாக்கப்படும். அப்படி என்றால் நம்ம லைஃபே மூச்சு தான். என்ன சொல்றாங்க, மூச்சு எப்படி இந்த உலகத்துல இயல்பா இருக்கு, அது வரது போறது, நம்ம மூச்சு விடுறோம், பேசுறோம், நடக்கிறோம், சிரிக்கிறோம், எல்லா நிலைகளும் தூங்குறோம். எல்லா நிலையிலும் மூச்சு தூங்கும் போது நம்ம ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி மூச்சும் ரெஸ்ட் எடுத்தா என்ன ஆகுறது, மறுநாள் காலையில மவுத், ஜனாசா தான் இல்லையா?
அந்த மூச்சு என்பதுதான் நம்ம வாழ்க்கை. அதே போல சொர்க்கவாதிகளுக்கு, நாளை நல்லடியார்களுக்கு அல்லாஹ் இயல்பா வர செய்வானா? இந்த உலகத்துல எப்படி மூச்சு இயல்பாக ஆக்கப்பட்டதோ அதே போல சுப்ஹானல்லாஹ் என்று அவர்கள் செய்யக்கூடிய தஸ்பீஹ். நபி அவங்க அடிக்கடி கேட்ட துவா என்ன தெரியுமா? இந்த நாம இறைவனிடத்துல நன்றி செலுத்தணும். இறைவன் நமக்கு மூச்சை கொடுத்து இந்த உலகத்துல வாழ செய்திருக்கின்றானே, நமக்கு எந்த ஒரு இடையூறுகளும் இல்லாம அந்த மூச்சு என்ன செய்யுது, அது இயல்பா வந்துட்டு இருக்கு. ஒரு நாள்ல நீங்க விடியற் காலையில இருந்து நீங்க எத்தனை முறை நீங்க மூச்சு விட்டாதான் நீங்க உயிர் வாழ்வீங்க அப்படின்னா, அப்படி என்று ஒண்ணு இருந்தா நம்ம முதலாவதாக எழுந்து செய்யக்கூடிய வேலை அதுதான், இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிகமா கேட்ட துஆ என்ன தெரியுமா? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஸவால் நிஅமதிக். யா அல்லாஹ், உன்னுடைய நிஅமத் என்னை விட்டும் அவசரமாக நீங்குவதிலிருந்து பாதுகாவல் தேடுறேன். வ தஹவ்வுலி ஆஃபியத்திக், இந்த உடலால் பொருளாலையும் வாழ்க்கையாலையும் நீ கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஆரோக்கியம், இந்த ஆஃபியத், பொருள் ஆரோக்கியமாக இருக்கலாம், உடல் ஆரோக்கியமா இருக்கலாம், வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்கலாம். இது திடீரென்று இதுல மாறுதல் ஏற்படுவதை விட்டு நான் உன்னிடத்துல பாதுகாவல் தேடுறேன். ஃபுஜாஅத்தி நிஅமதிக், உன் தண்டனை திடீர்னு வருவதை விட்டு நான் பாதுகாவல் தேடுறேன். ஜமீஅ சஹதிக், உன் எல்லா கோபங்களை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகின்றேன். யோசிச்சு பாருங்க. சுபஹானல்லாஹ், நம் பிள்ளைகளுக்கு மிக பெரும் அருளாக நாம் விளங்கி கொண்டிருக்கிறோம் சகோதரிகளே. திடீரென தந்தை இல்லாத நிலை, தாய் இல்லாத நிலை, அதை விட சோதனை நம் பிள்ளைகள், அதாவது பிள்ளைகளுக்கு எதுவாக இருக்கும்? வேற எதுவுமே இருக்காது. நாம ஒரு தாய் தந்தை பிள்ளைகளுக்கு மிக பெரும் நியமத்தாக விளங்கிட்டு இருக்கோம். எத்தனையோ பிள்ளைகளை பார்க்கிறோம் வீதிகளில். பார்க்கும் பொழுது கண்களிலிருந்து ரத்தம் மட்டும்தான் வரல, அந்த அளவிற்கு உள்ளமெல்லாம் அந்த பிஞ்சு மதலைகளினுடைய அந்த, அதாவது தனக்கு அரவணைப்பு இல்லாத, தனக்கு உடுத்த சரியான ஒரு உடை இல்லாம, உண்ண உணவில்லாமல், இருப்பிடம் இல்லாமல், எப்படி அந்த பிள்ளைகளினுடைய உயிரையும் அல்லாஹு தஆலா வாழ செய்திருக்கின்றான் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு அவர்களினுடைய வறுமை வாட்டி கொண்டிருக்கும். சுபஹானல்லாஹ், அல்லாஹ் கொடுத்த மிக பெரும் நியமத். நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹ் நம்மை ரொம்ப அழகான முறையில இறைவன் உண்ண உணவும் இருப்பிடமும் உடுத்த உடையும் கொடுத்து ரொம்ப நல்ல முறையில் அல்லாஹ் வாழ வச்சுட்டு இருக்கான். நம்முடைய இறைவனுக்கு இந்த அருளை எல்லாம் நாம் உணராது இருந்தால், நாம இறைவனை நாம் சந்திக்கக்கூடிய நிலையில இறைவனிடத்துல நாம செய்த பாவங்களுக்கு தௌபா செய்து மீளாமல் நம்ம இறைவனை சென்று அடைஞ்சிட்டோம், அல்லது மீண்டு தௌபா செய்து மீண்டு விட்டோம் என்றாலும் அந்த மீண்டது கூட நாளை மறுமையில் தானே தெரியும். மீண்ட பிறகும் தௌபாவில் கேட்ட பிறகும் அதே பாவத்துல விழாம இருக்கிறோமா? இறைவனுடைய அருளை எல்லாம் உணர்ந்து நடக்கிறோமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகுந்த ஒரு இறைவனினுடைய அருளை உணர்ந்த ஒரு மனிதர்கள் எப்படிப்பட்ட நிலையில இருப்பாங்க? அவங்களுடைய இறுதி முடிவு எப்படி இருக்கும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் அஹப்ப லிகா அல்லாஹ் வ அஹப்ப லிகாஹு வ கரிஹ லிகா அல்லாஹ் வ கரிஹ லிகாஹு. அதாவது எவர் அல்லாஹ்வினுடைய சந்திப்பை விரும்புகின்றாரோ அவரினுடைய சந்திப்பை அல்லாஹ் விரும்புகின்றான். எவர் அல்லாஹ்வினுடைய சந்திப்பை வெறுக்கின்றாரோ அவரினுடைய சந்திப்பை அல்லாஹ் வெறுக்கின்றார். قال واصحاب وما منا احد الا وهو يكره الموت. சஹாபாக்கள் ரொம்ப விளக்கத்தோடு இருந்தாங்க. நம்ம கிட்ட எல்லாம் அல்லாஹ்வை சந்திக்க ரெடியான்னு கேட்டா அல்லாஹ்வை சந்திக்க ரெடி, மௌத்தாக ரெடியா, மௌத்தாக ரெடி இல்ல. சஹாபாக்கள் விளக்கத்தோடு இருந்தாங்க. அவங்க கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், நாங்க எல்லாருமே மௌத்தை வெறுக்கிறவங்க தானே, அப்ப அல்லாஹ் எங்களுடைய சந்திப்பெல்லாம் வெறுத்துருவானா? லைஸ கமா தத்ஹபூன், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க நினைப்பது போல இல்ல, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை நான் சொல்லல. ذلك وخشار الجلد وهشرج الصدر وتشنجت الأصابع فإذا برق البصر. அதாவது பார்வைகள் எல்லாம் மிரள ஆரம்பிக்கும் பொழுது, மயிர்கள் எல்லாம் சிலிர்க்க ஆரம்பிக்கும் பொழுது, இதயம் செம்பு பாத்திரம் கொதிப்பது போல துடிக்க ஆரம்பித்து காலும் கைகளும் பின்னிக் கொள்ளும் நேரம் வருமே, அந்த நேரத்துல யா அல்லாஹ், நான் உன்னுடைய சந்திப்பை விரும்புறேன், இறைவா நான் உன்னுடைய சந்திப்பை விரும்புறேன் அப்படின்னு விரும்பக்கூடிய அந்த நேரம், இந்த நேரத்துல ஒருவர் அல்லாஹினுடைய சந்திப்பை விரும்பினா இறைவன் அவனுடைய சந்திப்பை விரும்புறான்.
அந்த சந்திப்பு எப்படிப்பட்டதாக நாம் இறைவன் அந்த நேரத்துல உலகத்தினுடைய விஷயங்கள் எல்லாம் உலக விஷயங்கள் எல்லாம் நமக்கு உலகத்தை எல்லாம் ஆதரவு வைக்கக்கூடிய நிலையில நம்முடைய உள்ளம் தடுமாறுது, அங்கலாய்க்குது. மரணமா இவ்வளவு சீக்கிரம் அப்படிங்கிற நிலைமையில இப்பதானே எல்லாமே கட்டி முடிச்சு எல்லாத்தையும் அனுபவிக்க கூட இல்லையே, இந்த மாதிரியான அல்லது என்னுடைய குடும்பங்கள் இப்படிப்பட்ட நிலையில நம்முடைய உள்ளங்கள் தடுமாறுச்சுன்னா நாம் அல்லாஹ்வினுடைய சந்திப்பை வெறுக்கிறோம்னு அர்த்தம். அந்த நேரத்துல இறைவா உன்னுடைய சந்திப்பை நான் விரும்புகின்றேன் அப்படின்னு இறைவனுடைய, அதாவது போகின்ற நேரத்துல பிரிகின்ற குடும்பத்தை நம்ம நேசிக்கிறோமா, அல்லது போகின்ற இடத்தை நம்ம நேசிக்கிறோமா, நாம வாழ்றத பொறுத்துதான் அந்த நிலை நமக்கு அமைஞ்சிரும். ஒரு இளைஞரை ரசூல்லா சந்திக்க போறாங்க. சந்திக்க போகும்போது அவங்க நோய்வாய்ப்பட்டிருக்காங்க. அர்ஜுல்லாஹ் வஹாஃபு துனூபி, அவர் சொல்றாரு, ரசூலுல்லாஹ் நான் அல்லாஹ்வை சந்திக்கிறத விரும்புறேன், நான் அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தரணும் அப்படிங்கிறத நான் நாடுறேன், ஆனா என்னுடைய பாவங்களை நினைச்சு நான் பயப்படுறேன் அப்படின்றார். எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் இந்த நிலையில இது போன்ற மனநிலை இருக்குமானால் ரசூல்லா சொல்றாங்க, எந்த ஒரு மனிதனாலும் இந்த நிலைமையில இது போன்ற ஒரு மனநிலை இருக்குமானால் அவர் எதை ஆசை வைக்கிறாரோ அதை அல்லாஹ் கொடுத்துருவான், அவர் எதை பயப்படுறாரோ அதை விட்டு அல்லாஹ் தூரமாக்கிடுவான். சுபஹானல்லாஹ். அப்போ நாம இறைவனை சந்திப்பதற்கு இறைவனினுடைய அந்த நரகம், இறைவன் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அதாவது நரகத்தினுடைய எரிகற்களாக மனிதர்களும் ஜின்களும் கற்களும் இருக்கிறாங்கன்ற கூடிய செய்தி இறைவன் சொல்லக்கூடியது. இதை நம்ம பயப்படுறோமா, அந்த நரகத்தை, இறைவனினுடைய அந்த சந்திப்பை ஆதரவு வைக்கிறோமா, இறைவன் சொர்க்கத்தை கொடுக்கணும்னு ஆசைப்படுறோமா? அப்ப இந்த உலகத்துல நாம எப்படி வாழணும், இறைவன் சொன்ன நியதியின் படி வாழணும். வாழ்க்கை அனுபவிங்கன்னு சொல்ற மார்க்கத்துல இருக்கிறோம், செலவு செய்யுங்கன்னு சொல்ற மார்க்கத்துல இருக்கோம், திருமணம் முடியுங்கன்னு சொல்ற மார்க்கத்துல இருக்கோம், மற்றவர்களை வாழ வையுங்கன்னு சொல்ற மார்க்கத்துல இருக்கிறோம். உலகத்திற்கு ஒதுக்குங்க, பிரயாணத்துல போனா நீங்க ஜெபம் செய்யுங்க, கசரு செய்யுங்க, தொழுகையை விட்டுறாதீங்க, ஆனா தொழுகையை இணைச்சுக்கோங்க, அல்லது சேர்த்து சுருக்கியும் தொழுதுக்கோங்கன்னு சொல்ற மார்க்கத்துல இருக்கும். சலுகைகள் கொடுக்கப்படக்கூடிய மார்க்கத்துல இருக்கிறோம். இருக்குமானா கொடுங்க, இயலுமானால் ஹஜ் செய்யுங்க, இப்படியெல்லாம் சொல்ற மார்க்கத்துல இருந்துகிட்டு அல்லாஹ்வை வணங்காவிட்டால் மார்க்கத்தை விட்டு தூரமாக வாழ்ந்தால் நம்மை போல நஷ்டவாளிகள் வேறு யாருமே இருக்க முடியாது என்பதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும் சகோதரிகளே. இறைவன் தந்த இந்த வாழ்க்கை நமக்கு ஒரு அரிய வாய்ப்பு. இது ஒரு மிக பெரும் நிஅமத் இந்த வாழ்வு என்பது. இந்த வாழ்க்கையில இறைவன் கொடுத்த அருள்கள் ஏராளம். அதையெல்லாம் சில மணி நேரங்கள்ல இறைவன் இந்த அருளை தான் கொடுத்திருக்கான், இந்த அருளை தான் கொடுத்திருக்கான் அப்படி நம்ம சொல்லி சுருக்கி விட முடியாது. ஆனால் இறைவன் கொடுத்த சில அருட்களை எல்லாம் நினைவுபடுத்த முடியும். அதாவது இறைவன் கொடுத்த பல அருட்களில் சிலவற்றை நினைவுபடுத்துவதற்கு இந்த சில மணி நேரங்கள், சில நிமிடங்கள் நமக்கு ஒரு சின்ன ஒரு நினைவுபடுத்துதலாக இருக்கும். இந்த நினைவுபடுத்துதல் நமக்கு மிகப்பெரிய ஒரு நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் சகோதரிகளை. இன்ஷா அல்லாஹ் நம்மிடம் இருக்கக்கூடிய அருள்கள் சில நேரம் நம்ம கிட்ட விளங்காம இருக்கும். அதனாலதான் ஒரு மீனான ஆண் மீனான பெண் நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, அந்த 2 பேரும் பிரிஞ்சிடாதீங்க. ஒருவர் இடத்துல இருக்கக்கூடிய நலவு வச்சு நீங்க என்ன செய்துக்கோங்க, நீங்க அதை பொருந்தி கொள்ளுங்கள். ஒன்று உங்களுக்கு பிடிக்கலனாலும் மற்றொன்று நலவாக இருக்கலாம், அதை வச்சு நீங்க பொருந்திக்கோங்க. மீனானவர்கள் இருவர்கள் பிரிந்து விட வேண்டாம் என்று நசீஹத் செய்து இந்த மார்க்கம். ஏன், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அருள்கள் சில நேரம் நமக்கு விளங்காம இருக்கும், ஆனா அதுல உள்ள நலவுகள் நமக்கு தெரியாம இருக்கலாம். அது அல்லாஹ்வே மிக அறிந்தவன். நமக்கு ஆரோக்கியம் தரப்பட்டிருக்கா, அதை உணரணும், அல்லாஹ்வினுடைய அருள். நம்ம பாவமே செய்ய முடியல, பாவம் செய்யாத நிலையில இந்த துனியால வாழ்ந்துட்டு இருக்கோம், பெரும் பாவங்கள் போல. அல்லாஹ்வினுடைய மிக பெரும் நியாமத் தன்மானம் அப்படின்னு அல்லாஹு தாலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிக பெரும் நியாமத். கொடுத்த செல்வத்தை அல்லாஹு தாலா என்ன செய்திருவான், அல்லாஹு தாலா அருளாக கொடுத்த செல்வத்தை இறைவனினுடைய பாதையில செலவு செய்யல, அந்த செல்வத்தை வைத்து பெருமை அடிக்கிறான் அப்படின்னா கொடுத்த செல்வத்தை பிடுங்கி விடவும் அல்லாஹுக்கு தெரியும், அதை அகற்றி விடவும் இறைவனுக்கு தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு கபரை கடந்து செல்றப்போ அந்த பெண்மணி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அழுதுட்டு இருக்காங்க. ரசூலுல்லாஹ் பொறுமையா இருங்கன்றாங்க. அப்ப அந்த பெண்மணி, எனக்கு சோதனை உங்களுக்கு வந்தாதான் தெரியும்ன்றாங்க. ரசூலுல்லாஹ் எதுவுமே சொல்லல, கடந்து போயிடுறாங்க. அவங்க நபி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியப்படுத்தப்பட்ட பின்பு ரசூலுல்லாஹ்வை தேடி போறாங்க. ரசூலுல்லாஹ்வினுடைய வீட்டு வாயில யாரும் காவலாளிகள் இல்ல. ரசூலுல்லாஹ்வை பாக்குறாங்க. ரசூலுல்லாஹ் எடுத்து சொல்றாங்க, நீங்க தான் அல்லாஹ்வினுடைய தூதர், எனக்கு தெரியாது யா ரசூலுல்லாஹ் அப்படின்றாங்க. இப்போ
ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னம ஸப்ரு இன்த ஸுத்மத்துல் ஊலா. அதாவது இப்பவாவது உங்களுக்கு தெரிஞ்சுதே இது அப்படிங்கிறது சொல்லல. நான் தான் நபின்னு தெரிஞ்சுச்சா அப்படின்றது காமிக்கல. ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல அவங்களுக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு. இறைவன் ஒவ்வொரு இடத்துலயும் நமக்கு சில நேரங்கள்ல பேசுவதற்கு, நல்ல விடயங்களை எடுத்து சொல்வதற்கு இறைவன் நமக்கு சந்தர்ப்பங்களை எடுத்து கொடுப்பான். அதை அமைச்சு கொடுப்பான் அல்லாஹ். நாமும் நல்ல முறையில வாழ்ந்து பிறருக்கும் நல்லதை ஏவும்படியான ஒரு சந்தர்ப்பங்களை எல்லாம் வழிவகுத்து கொடுப்பான். அந்த நேரங்கள்ல ரசூலுல்லாஹ் ஒரு மெசேஜ் சொல்லிட்டாங்க, இன்னம ஸப்ரு இந்த சுன்மத்துல் ஊலா. அதாவது பொறுமை என்பது சோதனையுடைய ஆரம்ப கட்டத்துல இருக்கணும். ஆரம்ப கட்டத்திலேயே நீங்க பொறுமையா இருக்கணும். ஆரம்ப கட்டத்துல பொறுமையா இருந்துட்டா அதற்கு பிறகும் சோதனை இருந்துச்சுன்னா அதற்கு பிறகு அந்த பொறுமை பழகிரும் நமக்கு. அதாவது யார் இடத்துலயும் நல்லது சொல்லணும்னா யார் மனசும், அதாவது அவங்க மனசு இப்ப ஒழுங்கா இருக்காது, நம்ம அதுக்கப்புறமா சொல்லிக்கலாம். எவங்க மனசுமே எப்போதுமே ஒழுங்கா இருக்காதுங்க. நாம தான் நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை எல்லாம், அந்த சந்தர்ப்பங்கள் இறைவன் நமக்கு ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரான். அது கூட அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உள்ள ஒரு நிஅமா, அருள். அதாவது நபி அவர்களுடைய பிள்ளை இப்ராஹிம் மரணம், சூரிய கிரகணம் சம்பவிக்குது. நபி அவங்களுடைய பிள்ளையினுடைய மரணத்தினால் தான் சூரிய கிரகணம் பேசுறாங்க. ரசூலுல்லாஹ் எல்லாரும் கொஞ்சம் அமைதியா ஆகட்டும், நம்ம பிள்ளையினுடைய கஷ்டத்துல இருக்கும். ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல அமைதியா இல்ல. ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் உடனே தெரியப்படுத்துறாங்க, எவரினுடைய பிறப்பிற்கும் இறப்பிற்கும் சூரிய கிரகணம், அதாவது இந்த மாதிரி கிரகணங்கள் ஏற்படுவதில்லை, இதெல்லாம் அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகள் உள்ளதுன்றான். நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு தருணங்களையும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு அருள் நிஅமா. நாம அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் ஒரு மெசேஜ் தெரியப்படுத்திட்டாங்க. அதே பிள்ளையினுடைய மரணத்துல ரசூலுல்லாஹ் அழுகும் போது அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, யா ரசூலுல்லாஹ் நீங்க அழறீங்களா? நீங்க அழலாமா? எதுக்காக கேக்குறாங்க? நீங்க மறுமைதான் வாழ்க்கைன்னு சொல்லக்கூடியவர், நீங்க அழலாமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உள்ளங்கள் கவலைப்படும், கண்கள் கண்ணீர் வடிக்கும், ஆனால் நாவு ஒருபோதும் அல்லாஹ்விற்கு மாற்றமான எந்த ஒரு வார்த்தையும் பேசாது. நாவு ஒருபோதும் அல்லாஹ்விற்கு மாற்றமான எந்த ஒரு வார்த்தையும் பேசக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல ஒரு மெசேஜ் சொல்றாங்க. கவலை படுறது, கண்ணீர் வடிக்கிறது, இரக்கம் கொள்றது, இரக்கம் அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ரஹ்மத். நாம இறக்கப்பட்டோம்னா பூமியில் உள்ளவர்கள் மீது அல்லாஹ் நம் மீது இறக்கப்படுவான்னு சொல்றாங்க. மெசேஜ் சொல்லிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வினுடைய மரண தருணம், மரண நேரத்துல, மரண தருவாயில கூட ரசூலுல்லாஹ் ஒரு மெசேஜ் சொல்லிட்டு போறாங்க. அந்த நேரத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்பு என்ன சொல்றாங்க, அதாவது யூதர்களுக்கும் நஸ்ரானிகளுக்கும் அல்லாஹ்வினுடைய லானத் உண்டாகட்டும், அவங்களுடைய தூதர்களினுடைய கபறுகளை எல்லாம் அவர்கள் அடக்க ஸ்தலங்களை எல்லாம் வணக்க ஸ்தலங்களாக ஆக்கிட்டாங்க. அந்த மாதிரி நீங்க ஆக்கிராதீங்க என்னுடைய கபரைன்றதுக்காக ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. அப்ப அந்த வாய்ப்பு ரசூலுல்லாஹ் பயன்படுத்துறாங்க. ரசூலுல்லாஹ் இன்னொரு விஷயம், மறுமை நாளைக்கு, அதாவது மறுமை நாள் வரப்போகுதுன்றதை நீங்க கண்ணால காண்கிறீங்க அப்படின்னா நீங்க என்ன செய்யுங்க, அப்போ நீங்க உங்க கையில ஒரு மரக்கன்று நீங்க வச்சிட்டு இருக்கீங்க, அதை நாட்டி விட்டுட்டு போங்கன்றாங்க. என்னத்துக்கு, எதுக்காக ஒரு மரக்கன்று நாட்டி? உலகமே அழிய போகுது, மறுமை நாள். இந்த நேரத்துல அந்த மறுமை நாளினுடைய காட்சி, ஒரு மனிதன் எல்லாருமே ஒரு விதமான சுகாரா, அல்லாஹ் சொல்றான் இல்லையா, வமாஹும் பி சுகாரா, அவங்கெல்லாம் போதையில இல்ல என்றாலும், அவர்கள் போதையில இல்லை. எல்லாரும் போதையில இருப்பாங்க, ஆனால் என்றாலும் போதையில இல்ல. அந்த நிலைமை, அந்த காட்சி அவர்களை அப்படிப்பட்ட நிலைமைக்கு ஆளாக்கி இருக்கும். அந்த நிலையை நீங்க பார்த்தாலும் கூட நீங்க ஒரு மரக்கன்று நாட்டிட்டு போகணும்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹ். அதுவும் நமக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு, அதுவும் ஒரு நன்மை, அதுவும் ஒரு அமல். சுபஹானல்லாஹ். இப்படி அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அருள்கள், நிஅமத்துகள் அப்படிங்கிறது ரொம்ப ஏராளம் சகோதரிகளே. நிச்சயமாக இறைவன் கொடுத்த இந்த வாழ்க்கை ஒரு அருள். இறைவன் நமக்கு கொடுத்த இந்த வாழ்க்கையில் ஏற்பட்ட, நமக்கு கொடுத்துள்ள அத்தனை வாய்ப்புகளும் ஒரு அருள். இறைவன் நமக்கு கொடுத்துள்ள உடல் உறுப்புகள் ஒரு அருள். சுபஹானல்லாஹ். சொல்லப்பட்ட அனைத்து விடயங்களையும், இறைவனுடைய அருள்களை எல்லாம் உணர்ந்தவர்களாக வாழ்ந்து, அதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் உணர்ந்து, உயிரூட்டப்பட்டு, நம்முடைய உள்ளங்கள் உயிரூட்டப்பட்டு, நம்முடைய வாழ்க்கையில் செயலூட்டப்பட்டு, நாம் நல்லவர்களாக, நன்மக்களாக, இறைவன் நேசிக்கக்கூடிய அடியார்களில் உள்ளவர்களாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்து இருலகிலும் வெற்றி பெறுவோமாக என்ற துஆவோடு என் உரைக்கு திரையிடுகின்றேன். ஹதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ்.
أقول قولي هذا واستغفر الله لي ولكم. والسلام عليكم ورحمة الله وبركاته.